வணக்கம், நான் உங்க அசோக் ஸ்ரீநிதி பேசுறேன். நேத்து நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க, பத்திரிகைகளையும் நியூஸ் சேனல்லையும், நான் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு பெண் எஸ்ஐ கிட்ட வந்து தகாத வார்த்தைகள்ல திட்டி பிளஸ் அவங்களுக்கு கொலை மிரட்டல்ல கொடுத்து பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு வீசினதா என் மேல ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, சாத்தான் குளத்துல எப்படி ஜெயராஜ் பினிக்ஸோட குடும்பத்தை சீரழிச்சாங்களோ அதே மாதிரி என் குடும்பம் இப்ப டார்கெட் பண்ணப்படுது. என் அம்மா இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல நெஞ்சு வலின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் மைவித்திராஜ் அப்படிங்கிற ஒரு 2000 கோடி மோசடியை நான் வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன். அதுல இப்ப வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. பொருளாதார குற்றப்பிரிவு 9.5 லட்சம் மக்கள் ஏமாற்றப்பட்டு 2451 கோடி வசூலிக்கப்பட்டு இருக்குதுன்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நிறுவனம் எனக்கு முதல்ல கொலை மிரட்டல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொலை முயற்சி நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அக்டோபர் மாசத்துல எல்லாத்துக்கும் மேல ஒரு படி மேல போய் என் குடும்பத்தை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க வீட்டு பெண்கள், என் அம்மா 60 வயசு அம்மா, அவங்களோட போட்டோவை எடுத்து மார்க் பண்ணி ஏஐல அசிங்கமா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி 23,000 பேர் இருக்கிற ஒரு மைவித்திராஜ் குரூப்ல போட்டாங்க. நான் உடைஞ்சிட்டேன். எந்த மகனும் பார்க்க முடியாத சில விஷயங்கள். நான் என்ன பண்ணேன்னா, உடனடியா அதை கமிஷனருக்கு இந்த தகவலை சொன்னேன். கமிஷனர் நல்ல மனுஷன், எனக்கு ஒரு மெசேஜ் ரிப்ளை கொடுக்கறாரு. உன் குடும்பம் டார்கெட் பண்ணப்படுறத பார்க்கும்போது நான் ரொம்ப மனசு உடையறேன். ஐ எம் சாரி, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் இது மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சைபர் கிரைமுக்கு இந்த கேஸ ஃபார்வர்ட் பண்றாரு. நேற்று மேல புகார் கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இதுல எஃப்ஐஆர் பதிவு செய்யறாங்க. இது எப்ப நடந்தது? அக்டோபர் 4, 5, 6 இது நடக்குது. கடைசியா அந்த மேடம் எங்கிட்ட பேசினது பாத்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 மாசம் 10 நாட்கள் எந்த ஒரு கால் கூட எனக்கு பண்ணதில்லை. ஆனா டிசம்பர் 11ஆம் தேதி என்கிட்ட எனக்கு ஒரு மிஸ்ட் கால் வருது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கூப்பிட்டு 3 நிமிஷம் 4 செகண்ட் பேசுறேன். அது நீங்க போய் பாத்துட்டு வாங்க. வணக்கம்ங்க. சொல்லுங்க சார். அசோக் ஸ்ரீநிதிங்க. நாங்க அந்த அம்மாக்கு ஒரு புகார் கொடுத்திருந்தோம் இல்லைங்க மேடம்? ஆமாங்க சார். அது போயிட்டு தாங்க சார், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. பேஸ்புக் டீட்டெயிலுக்காக தான் வெயிட்டிங். அது மட்டும் வந்துச்சுன்னா அடுத்த யாருன்னு பார்த்து பிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான். அது ஒண்ணுக்கு தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஓகேங்க மேம். லாஸ்ட் 10 டேஸும் ஃபுல்லா இப்படியே தான் சொல்லிருக்கீங்க மேம். வரணும் இல்ல சார், எங்களுக்கு அது வரமாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் நேரம் வரீங்களா சார்? நேர்ல வரோங்க. பட் எவ்வளவு இந்த கேஸ்க்காக எவ்வளவு முறை வந்தாச்சுங்க மேம். ஏதாவது ஒரு சின்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லுங்க மேம். ஒண்ணுமே கிடையாதுங்க. நேத்து போடுறாங்க, எப்படி மோசமெல்லாம் போடுறாங்கன்னு உங்களுக்கும் அனுப்பிச்சுட்டே தான் இருக்கிறோங்க. இல்ல நேம் உங்க பேர் போட்டிருக்காங்களா? காமனா தானே போட்டிருக்குதுல. அதுல என்னது ராம்கிரேன்னு சொல்லி ஒரு பேர்ல போஸ்ட் ஆயிருக்கு, கரெக்டா? ஆமாங்க. அது ரெகுலரா என்ன பத்தி மட்டும் தான் போட்டிருக்காங்க. இல்ல ஃபுல் கான்வர்சேஷன் இருந்தா வேணா கரெக்டா இருக்கும் பாருங்க. ஏன்னா பார்த்தோம், அதுல உங்க நேம் ஆட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்ல. அதுதான் சார் காலைல டிஸ்கஸ் பண்ணோம். நீங்க அனுப்பிச்சோனே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடியே அவன் பல முறை போட்டிருக்காங்க. நேம்ல வந்திருக்கா, அனானிமஸ் போஸ்ட்னு வந்திருக்காங்களா? ராம் கேரிங்கர்ல என் பேர் போட்டு பல போஸ்ட் போட்டு அது மட்டும் நீங்க லிங்க் அனுப்பிச்சு வைங்க எனக்கு. கொஞ்சம் நேரம் வாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். எதாவது நீங்க காமிச்சீங்கன்னா நான் அப்படியே போட்டு எடுத்துட்டு கூட சார் கிட்ட சப்மிட் பண்ணிட்டு. இது லாஸ்ட் டைமே நான் காமிக்கும் போது இவரோட எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொன்னாங்க. ஆமாங்க. ராம்கிரே என்ன பண்ணிருக்கானா, கமெண்ட்ல போட்டிருக்காங்க. அது கருத்து சுதந்திரத்தை நம்ம பெருசா இது பண்ண முடியாது. அவனே டைரக்ட் பேர் போட்டு ஒரு போஸ்டே போட்டிருந்தாங்கன்னா ஓகே, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நீங்க கொஞ்சம் நேரம் வாங்க, அதை பார்த்து எடுத்துடலாம். ஓகேங்க. பட் ஒரு கொஸ்டின் மேம், இது ஏற்கனவே இவர் எடுத்தாச்சுன்னு சொல்லி சரவணன் சார் சொன்னாருங்க. இல்ல அப்படி இல்ல அவர் அதை போட்டிருந்தா அவர் எடுத்திருப்போம். அவர் அந்த போஸ்ட் போடல இல்லையா? எக்ஸாக்டா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்க இல்லையா? ஆமாங்க. நீங்க கொடுத்த எந்த லிங்க்குமே அவர் போஸ்ட் போட்டது இல்ல. அதனாலதான் இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன், அவர் போஸ்ட் போட்ட மாதிரி லிங்க் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வாங்க. அவர் சிக்கன் பாக்ஸ் அவர் லீவ்ல போயிட்டாரு, உடம்பு சரியில்லாம சரவணன். அப்போ நீ கொஞ்சம் நேரம் வாங்க, நான் டீடைல் வாங்கிட்டேன். எதுன்னு பாத்துட்டு அதுல ராம்கே உங்களோட மென்ஷன் பண்ணி உங்க நேமையும் அம்மா நேமையும் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா நான் எடுத்துக்கிறேன், வாங்க. ஓகே. வேற இப்ப ஆக்சுவலி யாரதான் இப்ப நம்ம ட்ரேஸ் பண்ணிருக்கோம் மேம்? இப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடி டீடைல் கிடைச்சிருக்கு. அந்த ஐடிக்கு தான் வச்சிருக்காங்க. அது சாரும் சரவணன் தான் பாக்குறாங்க. கொஞ்சம் கான்பிடென்ஷியலா பாத்துட்டு இருக்காங்க. அதனால என்கிட்ட சொல்லல. இந்த லிங்க் இருந்ததுன்னா கொடுங்க, பாத்துக்கலாம், வாங்க. ஓகேங்க. அவரு கேட்டாருன்னா சரவணன் சார் சொல்றாரு, சரவணன் சார் கேட்டா இன்ஸ்பெக்டர்ங்கிறாருங்க. இன்ஸ்பெக்டர் சார் தான் ஐயோ, அதுல நான் கிடையாது. ஜஸ்ட் நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, நீங்க வாங்க, நான் அந்த டீடைல்ஸ் வாங்கிட்டு இப்ப சரவணன் இல்லங்கறதுனால ஃபுல்லா நான் தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு டீடைல்ஸ் எக்ஸாக்டா ராம்கிரே போட்டிருந்தாருன்னா எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு, தேவை எனக்கு. அது நீங்க கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, எனக்கு கன்வீனியன்டா இருக்கும். ஓகே. பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அதுல நான் வணக்கமுங்கன்னு ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்க போட்டு அவ்வளோ மரியாதையோட அவங்க கிட்ட பேசியிருக்கேன். இந்த வழக்க பத்தி மட்டுமே பேசியிருக்கிறேன். ஆனா அந்த மேடம் வந்து 10 முறை நீ நேர்ல வான்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு அஜெண்டா இருந்தது, என் மேல ஒரு பொய் வழக்கு போடணும் அப்படிங்கறது ஒரு அஜெண்டா இருந்தது. அதனால எதுக்கு எடுத்தாலும் நேர்ல வான்னு சொல்றாங்க. 11ஆம் தேதி என்னால போக முடியல. 12ஆம் தேதி திருப்பி வந்து எனக்கு கால் பண்ணி நேர்ல வான்னு கூப்பிடுறாங்க. நான் நேர்ல வந்து போறேன். அது ஏன்னு நீங்க பின்னாடி புரிஞ்சுக்குவீங்க. நேர்ல நான் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னை வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ரூம் கொண்டு போறாங்க. அங்க வந்து எனக்கு என்னங்கிறது இந்த வழக்க பத்தி வந்து சொல்றாங்க, எப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு 70 நாட்கள் ஆயிடுச்சு, நாங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்கிறோம். அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு பெண் கான்ஸ்டபிள் இந்த என்டையர் கான்வர்சேஷன் நாங்க பேசுற அத்துணையத்தையும் வந்து வீடியோ எடுத்திருக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்க நின்னு வீடியோ எடுக்கிறது இருக்கு. பிளஸ் இவங்க கம்ப்ளீட் வீடியோ இருக்கு. நம்ம கிட்ட 2 ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரங்களை காவல்துறை ரிலீஸ் பண்ணா ஒரே ஒரு முறை கூட அந்த யூடியூபர் எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இவங்க சொல்லிருக்காங்கல்ல இந்த கேஸ்ல என் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல, அதை பத்தி நான் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன். உங்க எல்லாத்துக்கும் எனக்கு சொல்ல விரும்புறேன். கமிஷனர் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நிலவுன்ட்டு ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கு. அந்த ஜெராக்ஸ் கடையில தான் நான் 5 வருஷமா வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். அங்க ஒரு பெண்மணி வேலை செய்யறாங்க. அந்த பெண்மணி என் வயசோட கம்மியா இருப்பாங்க. ஆனா ஒரு முறை கூட அவங்கள வந்து தவறா பேசினது இல்ல. அவங்க கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மேடம்னு மட்டுமே கூப்பிட்டிருப்பேன். என்னோட வயசு சின்னவங்க, அவங்கள மேடம்னு கூப்பிட்டிருக்கேன். அப்ப எஸ்ஐ மேடம் நான் என்னன்னு பேசியிருப்பேன், மேடம் மட்டும்தான் எப்பவுமே பேசியிருக்கேன். சரி, இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து தகாத வார்த்தையில திட்டி கொலை மிரட்டல் கொடுத்து பேப்பர் எல்லாம் கிழிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நீங்க கொஞ்சம் சிந்திங்க. ஒரு நார்மல் ஸ்டேஷனுக்கு போறீங்க, ஒரு எஸ்ஐய நீங்க திட்டிட்டு வெளியே வந்துட முடியுமா? முடியவே முடியாது. சரி, அடுத்த கட்டம் போலாம். நீங்க ஒரு எஸ்ஐய திட்டிட்டு, அதாவது கெட்ட வார்த்தைகளை திட்டிட்டு கொலை மிரட்டல் கொடுத்துட்டு வெளியே வந்துட முடியுமா? வாய்ப்பே இல்ல. இன்னொரு அடுத்த கட்டம் போலாம். ஒரு பெண் போலீஸ், ஒரு பெண் எஸ்ஐய கெட்ட வார்த்தைகளை திட்டிட்டு கொலை மிரட்டல் கொடுத்துட்டு வெளியே வந்துட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு நார்மல் ஸ்டேஷன்லயே இப்ப நடக்குதுன்னா கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள 1000 போலீஸ் இருக்கிற இடத்துல ஒரு எஸ்ஐ நம்ம அப்படி பேசிட முடியுமா? வாய்ப்பே இல்ல. இதுக்காக தான் நான் மக்கள் மன்றத்துல வந்து நான் சொல்றேன், அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தை மரியாதை குறைவா பேசியிருக்கேனான்ட்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவங்க சொல்ற எம்எச்ஐ வழக்க பத்தி நான் ஒரு முறை பேசியிருக்கேனான்ட்டு நீங்க வந்து பாக்கலாம். நான் ஒரு முறை கூட பேசல. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் கமிஷனர் சாரை போய் சந்திச்சு நாங்க ஐஓ ஆபீசர் மாத்திக்கிறோம்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து வெளியே வந்து போய் கமிஷனர் சார்ல கேம்ப் ஆபீஸ்ல வந்து பெட்டிஷன் கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு கமிஷனரை சந்திக்கிறேன். இந்த நேரத்துல தான் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மேல டிசி மேம்க்கு பாத்துட்டு இறங்கி வராரு. அவரும் என்னை பாக்குறாரு, நானும் அவரை பாக்குறேன். ஒரு அவங்களோட எஸ்ஐய திட்டின நேரத்துல ஒரு பெண் எஸ்ஐய வந்து நான் திட்டி இருக்கிறேன், கொலை மிரட்டல் கொடுத்திருக்கிறேன், தகாத வார்த்தைகள்ல பேசியிருக்கேன் அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா விட்டுருவாருங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோ அதனாலதான் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ எதுக்காக இதெல்லாம் வந்து அந்த மேடம் பண்றாங்க அப்படின்னா, மைவி திராட்சில 70 டைரக்டர்ஸுக்கு வந்து பெயில் வருது. அது நான் அட்டென்ட் பண்ணக்கூடாது, அந்த வழக்க பத்தி நான் பார்க்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி 1.5 வருஷமாச்சு நாங்க புகார் கொடுத்து 2000 கோடி மோசடி, இன்னும் வந்து ஒரே ஒருத்தரை கூட கைது செய்யல. எஃப்ஐஆர் போட்டு 1 வருஷம் ஆச்சு. எவ்வளோ? 1 ரூபா 2 ரூபா 2000 கோடி மோசடிக்கு எஃப்ஐஆர் போட்டு 1 வருஷம் ஆச்சு. ஒருத்தரை கூட நீங்க கைது செய்யல, எல்லாத்துக்கும் பெயில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தொடர்ந்து நாங்க வந்து குரல் எழுப்பிட்டு வரோம். அதுக்காக எங்க மேல போடப்பட்ட பொய் வழக்கு இது. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணா இவங்க சொன்னது அத்துணை பொய்னு தெரிய வரும். இன்னும் நான் கமிஷனர் சார நான் ரொம்ப நம்புறேன். கமிஷனர் சார், நீங்க வந்து அந்த சிசிபில அந்த கான்ஸ்டபிள், லேடி கான்ஸ்டபிள் எடுத்த வீடியோவை நீங்க வந்து பாக்கணும். நான் அதுல ஒரு வார்த்தை தகாத வார்த்தை பேசியிருக்கேனா, இல்ல வந்து கொலை மிரட்டல் கொடுத்திருக்கேனா, பேப்பரை கிழிச்சிருக்கேனா நீங்க வந்து பாக்கணும். அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணணும். நான் அரசியல்வாதிகள் கிட்ட, அதாவது அரசியல் பெரும் தலைவர்கள் கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற ஸ்டாலின் ஐயா கிட்ட கேட்டுக்கிறேன், உதயநாட்டை கேட்டுக்கிறேன், அண்ணாமலை நாட்டை கேட்டுக்கிறேன், சீமானா நாட்டை கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பொய் புகார்களை வந்து நிப்பாட்ட சொல்லுங்க காவல்துறைய. நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். நீங்க வந்து இதுக்காக குரல் கொடுக்கணும், இதை விசாரிக்கணும், அறிக்கைகள் கொடுக்கணும். அன்புமணி அண்ணா, நீங்க கண்டிப்பா இதை வந்து தலையிட்டு இதுல இருக்கிற உண்மையை நீங்க வெளிக்கொண்டு வரணும். நான் மக்கள் மன்றத்துக்கிட்ட எதுக்கு வந்திருக்கேன்னா, நீங்க கேள்வி கேட்கும் போதுதான் இந்த மாதிரி போடுற